வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் இருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி. ஸோ பொங்கல் பீரியடில் வர 2000 படங்களில் எங்கள் படமும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. டைரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் ரீச் அவுட் பண்ணுறதே ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பேசலான்னு சொன்னார். கதை நரேட் பண்ணார். நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணேன், என்ன த்ரில்லரே இது ரொம்ப லவ்வாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிச்சோடனே தெரிஞ்சிருச்சு ஓகே அரவிந்த் சார் படங்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது. முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சார் கதை சூப்பராக இருக்குது, நான் தாங்குவேனா, நிறைய விஷயங்கள் இருக்குது, டான்ஸு ஃபைட்டு, இந்த கேரக்டரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர், ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான். ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி ஆஃபீஸராக எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டாக வச்சேன். பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் அரவிந்த் சார் கிட்ட இருந்தான். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க. நிறைய இப்போ ஹோம்ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க, பாடி இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்ற சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சில பேர் ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ளே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்டோட ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹோப்ஃபுல்லி உங்கள் நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஐ ஹோப் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார். அண்ட் இந்த படத்தில் என் கூட நடித்த எல்லாருமே ஸ்மிருதி நானும் ஃபர்ஸ்ட் டே பூஜையில் தான் ஆக்சுவலாக செகண்ட் டைம் ரொம்ப மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2-3 ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது. பட் அப்போலேருந்து இன்னைய வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி. அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமாக கேரவேனில் இங்கே 3 பேர் விட்டா புலம்ப தான் செய்யும், இது வரலையடா, இது பண்ணலையடா, என்ன பண்ணுறது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பணும். பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. பட் இந்த 1 இயர்ல ராஜ் வந்து உப்பு புளிக்காரன் ஒரு ஷோவில் வந்து எல்லாரையும் ஃபுல்லாக கலக்கி எல்லார் மனசையும் ஜெயிச்சுட்டாரு. அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது. ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அந்த முயற்சி இருந்தால் அதாவது ஒரு சக்ஸஸ் வரும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கீதா கைலாசம் மேம், நான் எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுறதோ அம்மா பார்த்து பேசுகிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம். அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கமால்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும். அது நீங்கள் எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அந்த படம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷுர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து உங்கள் பேட்டர்னை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலசரவணனும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பிடிக்கிறது. பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா ப்ரோக்கும். நான் கமிங் டு த க்ரூ ஆஃப் த ஃபிலிம். நான் வந்து பாபி மாஸ்டர் இங்கே இருக்கிறதுனால பாபி மாஸ்டர்ட்டே ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் எனக்கு பார்க்கும்போதே அவருக்கு ஒரு டவுட் இருந்தது, இந்த பையனால ஆட முடியுமா, பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பாக இருந்ததில்ல மாஸ்டர். நான் அப்போவே நோட்டீஸ் பண்ணேன். பட் அரவிந்த் சார் என் மேலே வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேலே வச்சாரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பாட்டு பார்த்தீங்க, ஆடி இருக்கேன்னு நான் நம்புறேன். நான் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பட் நான் உங்கள் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் என்னமோ கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, நாங்கள் வந்து அப்பப்போ பேசிப்போம், என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும். இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது சார் இது இப்போ வருதா இல்லை அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளோ கன்விக்ஷனோட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சித்தார்த் ப்ரோ. அண்ட் சித்தார்த் ப்ரோட அசிஸ்டன்ட் அமுதனும் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே. ஒரு ஷார்ட் முடிச்சது நான் போய் கேட்பேன், ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ, எடிட் ஆதா ப்ரோ, கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அசோக் மாஸ்டர் இங்கே இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன், ஃபைட் எல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் இதில் வந்து ஒரு போர்ஷனில் ஒரு 10 கிலோ கன் பிடிச்சிட்டு அங்கே வந்து அந்த ஃபயரிங்கோடலாம் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. அரவிந்த் சார்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடுவாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒவ்வொரு
இன்ஸ்டன்ஸ்லேயும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டலாக என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சார். அண்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்போவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்கே இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார். மோர் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் தமிழுக்காக அவர் பண்ணுற அந்த விஷயங்களும் விஷயங்களாக இருக்கட்டும், அவர் லிரிக்ஸாக இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன். முதலில் முடியும் டைம்லையுமே சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ நான் அவர்கிட்ட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கப்புறம் வரணும்னு. நேஹாவும் இங்கே இருக்காங்க. காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், இது இங்கே ஃபிட் ஆகலை, பேண்ட் ஃபிட் ஆகலன்னு சொல்லி டெய்லி அவங்க தான் கலாய்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அஸ் வெல் நேஹா. அண்ட் சிவா சார் வந்திருந்தாரு, பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாரு. ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சிவா சார். அண்ட் தனஞ்சயன் சார், என்னுடைய இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின, இந்த படத்தில் ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான். அண்ட் அவர் வந்து ஒரு 11 o'clock இருக்கும் எனக்கு சார் நீங்கள் கூப்பிடும்போது. அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைம்ல வந்து இந்த படம் எப்படி இருக்கு, நாங்கள் சரியா பண்ணியிருக்கோமா இல்லையா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைம்ல அந்த தருணத்தில் தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு. அந்த தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு. அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை. பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸ்ல இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ 7Gன்னு மென்ஷன் பண்ணாரு, எங்க படம் மென்ஷன் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். உங்களுக்கு அறியாமலே நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க டைமோட வேல்யூ தெரியும். அந்த டைம் எடுத்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். ஓகே டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அரவிந்த் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு. ஸோ அவர் டேஜாவோ டேரக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக தெரியாமல் இது ஒரு படமாக தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, சேயிங் தட் இந்த படத்தில் வந்து எப்படியாச்சும் என் மேலே அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாமல் நான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாருன்னு. சார் நான் என் ப்ராமிஸை ஹோப்ஃபுல்லாக நான் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். சாருமே அவர் வச்ச நம்பிக்கை வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கீப் ஆன் மீ. ஸோ லைக் ஐ செட், இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன். ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். நான் முதல் படம் முதல் முடிவு பண்ணும்போது படம் ஓடிடியில் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பட் இங்கே ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது. நாங்கள் எல்லாருமே ஒரு 13 பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்தில். 13 பேருமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான். நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துது. இதை நான் சும்மா மேடையில் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நான் மனமார்ந்து சொல்றேன். தேங்க்யூ, ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தை மேக் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அதை ஏற்றுக்கிற பிளேஸ்ல தான் நாங்கள் இருக்கோம். அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வர எல்லா படங்களையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும். அண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக். ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு. அண்ட் January 14 பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படம் தருணத்துக்கோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் முன்னாடி வர முடியல. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். And I would like to start by thanking everyone. Thank you Pugar sir for giving me this opportunity. And உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போவே அரவிந்த் சார் சொன்னார், பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அப்போவே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். பட் ஹி கன்வின்ஸ் மீ டு டூ தி ஃபிலிம். அண்ட் அப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி டோல்ட் டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் தான் என் படத்தோட ஹீரோயின். அண்ட் அப்போ நான் அது பெருசாக நம்மள பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா.
அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே. அண்ட் தென் வி மெட் அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தருணமில் வந்து ஐ ரியலி வாண்டட் டு பிரேக் ஆல் த நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்கள் என்னோட படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக இருக்கும் அண்ட் போல்டான கேரக்டர், கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர். ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும், என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் திஸ். அண்ட் ராஜா சார், சினிமோட்டோகிராஃபர் ராஜா சார் அண்ட் மை என்டையர் டீம், எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஃபுல் 100% எஃபர்ட் போட்டிருக்கோம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லவ் டு தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் குரூப் காஸ்ட். தேங்க்யூ கிஷன், ராஜ், விமல், எவ்ரி ஒன். கீதா மேம், ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ தன்ஜயன் சார் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து ஜனவரி 14 தியேட்டரில் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸ்மிருதி. படத்தின் சிறப்பு விருந்தினராக வந்து இருக்கும் ப்ரொடியூசர் தனஜயன் அவர். தேங்க்ஸ் கிஷன். ஸோ தேஜாவை பார்த்தபொழுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு த்ரில்லர் ஜானரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஸ்மிருதி, ராஜயப்பா அண்ட் கிஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். சாரி, உங்கள் பேர் மறந்துட்டேன், முதலே கேட்டேன். No, Vimal. Sorry, Vimal. So sorry again. So it was இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நடிக்கும்பொழுதே தோணுச்சு இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் நடித்த சீக்வன்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்த பொழுது, அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிது. ஸோ வெல்கம் டு ஆல் த ப்ரெஸ் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு அரவிந்த். அண்ட் அடுத்த படத்தில் அரவிந்த், ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ அ பிகர் ரோல். ஸோ அதுக்கு இப்போயே நான் மனு போட்டுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. நான் விமல் ராஜா. இப்போது இந்த படத்தில் வந்து கிஷன், ராஜயப்பா, ஸ்ருதி, ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் கீதா கைலாஷ் மேம், பாலா சார் எல்லாரோடையும் சேர்ந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து தேஜாவு படம் பண்ண டேரக்டர்னு சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆடிஷன் மூலிமா இந்த கேரக்டர் கிடச்சிது. ஸோ அதுக்கே நான் அரவிந்த் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டேரெக்டாக ஒரு ஆடிஷன் வச்சு இப்போ எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதான் எனக்கு ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஆஃப்டர் 7 இயர்ஸ் இது செகண்ட் மூவியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவியில் என்னை நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் உட்கார வச்சுருக்குது அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாருமே என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோட் பண்ணுங்கள். எங்கள் பெஸ்ட்டை கொடுத்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் புகழ் ஈடன் அவங்களுக்கு நன்றி. இது மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணதுக்கு. அரவிந்த் வந்து எனக்கு கதை வந்து சொன்னார். ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு த்ரில்லரை வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பேக்கேஜிங். நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஜானரை வேறு ஜானர் மாதிரி பேக்கேஜ் பண்ணுறதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக ஒன்று வந்திருக்கு. தர்புகா சிவா கூட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர் வரும். ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, அது அவர் ஒரு டியூனை கன்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு, அந்த ப்ராசஸ்லாம். ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு, ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டில்.
இதில் ஒரு 2 பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. முதல் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு 2 வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதழ்களுக்கு 2 வேலை என்ன? ஒன்று வந்து சத்தம் கூட்டல், இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 2 இதயத்தோட வேலை வந்து 2 அப்படின்னா இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த 2 வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து ஆனால் இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அந்த வேலை வந்து உன்னை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு பாட்டு. இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாகிட்டு இருக்கு நான் வர. ஆனால் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிறைய வரும். ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று தாங்கிட்டு போகிறது இல்லாமல் இந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்குது. ஸோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா 2. ஒன்று நெஞ்சை ஈர்த்தலும், இன்னொன்று திரையரங்குக்கு கூட்டலும். இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர். முதல் நீ முடியும் நீ படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் கூட நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எவ்வளோ கண்ட்ரோல்டாக, எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு ஸ்கூல் ஏஜையும் அது ஸ்கூல் முடித்த அந்த திங்கையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு. அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு மட்டுமில்லை, இந்த படத்தை ட்ரெய்லர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும், அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும், ஏன்னா ரொம்ப கதையை முழுசா ரிவீலும் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு, அந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையிறதுக்காக. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள், சோஷியல் மீடியா அண்ட் பேப்பர், ஸோ எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தனஞ்சயன் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். கூப்பிட்ட உடனே நீங்கள் உடனே வந்ததுக்கு. கீதா கைலாசன் மேம், ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு. ஹீரோ நம்ம கிஷன், ஸ்மிருதி பாவம் உடம்பு சரியில்லை, கூப்பிட்ட உடனே பாவம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி ஸ்மிருதி வந்ததுக்கு. ராஜேப்பா, ரொம்ப நன்றி ராஜ். அண்ட் மதன் கார்கி சார் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி சார் எங்களெல்லாம் வாழ்த்து வந்ததுக்கு. ஸோ எல்லாருக்கும், இங்கே இருக்கிற மேடையில் இருக்க எல்லாருக்கும், நம்ம எடிட்டர் சித்தார்த்தா இருக்கட்டும், நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாபி சார் இருக்கட்டும், ப்ளஸ் விமல் வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் we have நேஹா here and அஸ்வின் who did the background score. இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது வந்து அஸ்வின் தான் பண்ணியிருக்காரு. ஸோ we launched him in this film. So thank you so much for everyone to come here and please wish us good luck. ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்திருக்கிற மூவி இது. நீங்கள் எல்லாரும் விஷ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், அண்ட் அசோக், editor and everyone trusting in me for the background score. And also thanks to Darbuka sir for the beautiful songs that he has given. And it's a great privilege to be sitting next to Madan Karki sir, like always a fanboy of him. And movie nalla vandirukku, me and director sir, we both worked out together, a couple of weeks in my studio, and live edukradhukku ellame we were all sportive and நிறைய விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஹோப் தி ஸ்கோர் uplifts the film, and கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். இட் வில் கிவ் அ குட் சர்ப்ரைஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. அரவிந்த் பிரதரோட தேஜாவு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ தருணம் ஸ்டார்ட் பண்ண உடனே அவருக்கு ஆப்ஷன் இல்லையே என்னன்னு தெரில, ப்ரோ நம்ம நீங்கள் எடிட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னாரு. சரி பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தேஜாவே தெலுங்கு வருஷனும் பண்ணோம். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. தேஜாவு மாதிரி, தேஜாவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இதில் ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். போன படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கிடையாது, ஃபைட் எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து அரவிந்த் ப்ரோ மொத்தமாக வச்சிட்டாரு சேர்த்து. நல்லா வந்திருக்கு. பக்காவாக ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அது எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் தேஜாவில் எப்படி அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குமோ, படம் இன்ட்ரோவிலேருந்தே அந்த ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் கிஷன் தாஸ் பிரதர் செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு எடிட்டிங் பண்ணும்போதுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு என்ன தேவையோ அது கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி
பண்ணியிருந்தார். ஸ்மிருதி வெங்கட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி தேஜாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் தான் சொன்னேன், அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டைமாக ஒரு படம் பெருசாக பண்ணலாம் பிரதர் அப்படின்ட்டு அரவிந்தோட சொன்னேன். ஸோ அவங்களும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ராஜேப்பன் பிரதர் அவரும் பயங்கர அவரோட பெஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காரு. இது என்னென்னா எல்லாருமே வந்து டச்லேயே இருப்பாங்க, ப்ரோ என்ன மாதிரி போயிட்டுருக்கு, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே கேட்டுப்போங்க. ஸோ நல்லா பண்ணணும், நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் கீதா கைலாசம் மேம், அதுக்கப்புறம் அஸ்வின் பிரதர். அஸ்வின் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப படத்தை எலிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாக அவரோட எஃபர்ட்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஃபுல்லாக எனக்கு கூடவே இருந்து ஒர்க் பண்ணேன் என்னோடய அசோசியேட் எடிட்டர் அமுதன். என்னை தாண்டி நான் வந்து சில நேரம் வேறு ஒர்க்கில் இருந்தால் கூட ப்ரோ கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னா அது பண்ணி கொடுத்துருவார். ஸோ டே நைட்லாம் பார்க்க மாட்டார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய பிரதர், ஒய்ஃப் அண்ட் டாட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட்டுக்கு. அரவிந்த் ப்ரோ அடுத்த படம் கூப்பிட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அப்படி தான் சொன்னோம். ஆனால் நான் வந்து ஒரு 2019 வரைக்கும் இது இங்கேருந்து தான் நான் என்னோடய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வணக்கம். என்னோட தருணன் டீமுக்கு வணக்கம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார், இட் மீன்ஸ் லாட் டு மீ. ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னென்னா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்வாங்க. நான் யார்கிட்ட இல்லைன்னுவேன். அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணிக்கலான்னுவாங்க. ஆமாம், நான் அது வந்து ஒரு சொல்லுவேன், ஆமாம் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன். 4 ஃபிலிம்ஸ் வந்து என்னோடய ஃபிலிம் ஸ்கூலு, பிரசாத் வந்து என்னோடய யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன். ஸோ நான் அப்படி வந்து ஒரு 9 வருஷங்கள் அங்கே கூட பயணித்து என்ன மாதிரி அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி பண்ணோம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு 2வது படத்தை நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு. எனக்கு அருண்விஜே சொல்லுவார், அது என்னங்க உங்கள் படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் நான் பண்ண படத்துக்கு கூட இப்படி பண்ணதில்லைன்னும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கிற அந்த அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு அது நீங்கள் எவ்வளோ ப்ராமிசிங்காக என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில் பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன், இது இந்த மாதிரி படமாக பிளான் பண்ணுறேன், இப்படி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பாக இந்த படத்தில் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டாக நின்னனோ, இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக நிற்பேன். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஏன்னா ஒரு மிட் நைட்டில் தான் எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தேஜா மாதிரி ஒரு இயக்குனரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு பெரிய நடிகரோட காட்சிக்கு வாங்கி ஒரு பெரிய படமாக பண்ணி பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சு தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம், அரவிந்த் எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு அனுபவத்தை தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யார் ஹீரோன்னு சொல்கிறீங்களோ அவங்க ஹீரோ, இல்லை நீங்களே ஹீரோன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணது தான் வந்து கிஷன் வந்து எனக்கு முதலி முடிவு நீ வந்து ஒரு ஓடிடியில் தான் பார்த்தேன். அது வந்து அந்த தேஜா அந்த டைமில் தான் நான் பார்த்துட்டு நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம், இது வந்து ஓடிடியோட இதை வந்து சுருக்கிட்டாங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு 6 மாதம் ஒரு கதை முடிஞ்சிட்டப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சோ இன்றைக்கி வரைக்கும், இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கூப்பிட்டு கேட்பாரு, சார் இது ஓகேவா சார், இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையாக இருக்கும்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஸ்டார் இன் மேக்கிங் நான் வந்து கிஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படம் முடிச்சுட்டு பேசும்போது ரேண்டமாக பேசும்போது ஒரு டாக்ஸ் என்ன வரும்னா, இயக்குனருக்கு மத்தியில் இல்லை தயாரிப்பாளருக்கு மத்தியில் எங்கள் ஹீரோவே இல்லைங்க, மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும் போது அப்போ எனக்கு தோணும், ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்கிறோம், ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வரதுக்கான ஏன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம்.
அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயோ நீ இங்கே இருக்கும்போது சொல்லுவேன், ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடி போவ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க. அப்போது அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இந்த படம் பார்த்தப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுவும் தனஞ்சயன் சார் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு கிஷன் நம்பர் வாங்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே, நான் என்ன நினச்சனோ அது இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் கிஷன், தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தென் ஸ்மிருதி வந்து எங்களோட தேஜாவில் ஒர்க் பண்ணாங்க. அவங்ககிட்ட கதை சொல்லும்போதே சொன்னேன், தேஜாவில் இந்த மாதிரி கதை உங்களை சுற்றி இருக்கும், நான் கதையை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ஓகே நம்பி வந்தாங்க, பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சொன்னேன், ஸ்ருதி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கரெக்டாக ஒரு சூட்டபிள் ரோல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என் படத்தில் ஹீரோயினாக இருப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுட்டேன், பட் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி தான் ஹீரோயின்னு சொல்லும் போது என் டீம்லேயே வந்து அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அது ஸ்மிருதி ஜோன்லேயே அந்த இருக்காது. ஏன்னா ஸ்மிருதியை நம்ம ஹோம்லேயே பார்த்துருக்கோம், ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது ஏன் எப்படி அந்த ஸ்மிருதியை வராங்களா, இல்லை எனக்கு அப்படி தான் வேணும் கேஸ்டிங், இது வரைக்கும் பண்ணாத ரோலில் ஒருத்தங்க பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க. நான் அவங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நான் சொன்னால் இப்படி தான் ஸ்மிருதி இருக்கும், பட் இது நத்திங் வந்து இதில் ஸ்கிரிப்டுக்கு இது தேவைப்படுது. நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, இஃப் யூ ஃபீல் நீங்கள் வேணான்னு சொல்லலாம், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஒரு ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை ஐ ட்ரஸ்ட் யூ, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. தென் ராஜையப்பா நானே இங்கே பல நாள் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். தென் தேவா வந்தப்பறம் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. தென் ரேண்டமாக ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ணால் சொல்லுங்கள் சார், நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, ராஜையப்பா வந்து ஹீரோவாக தான் ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு ஹெசிடேஷன்றது. தென் ராஜையப்பா வந்து நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். சும்மா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பேசணும், படத்துக்குன்னே கூப்பிடல, ஸோ ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்னேன், ராஜ் இது மாதிரி படத்தில் வந்து ஒரு இருக்குது ரோலு, பட் அது வந்து லீட் கிடையாது, ஆனால் இந்த படத்தில் லீடுனே ஒன்று கிடையாது, 3 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நீங்கள் கேளுங்க, கேட்டு உங்களுக்கு கன்வின்ஸ்டாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் நான் கீதா கைலாசம் மேம் வந்ததாக இருக்கட்டும், ஸ்ரீஜா ரவி மேம் இங்கே இல்லை, அவங்க ஆக்சுவலி ட்ராவலிங்கில் இருக்காங்க, அவங்க வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே நடந்தது. பட் எல்லாருமே இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிஷன் சொல்லி தான் தர்புகா அந்த படத்தில் வந்ததா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து டிஓபிக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணது வந்து தர்புகா சிவா சார். அது வந்து என்னோட சாய்ஸ். அது காரணம் என்னன்னா வந்து இது ஜானராகவே வந்து ரொமான்டிக் ஜானர் பண்ணும்போது அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸோட லிஸ்ட் நான் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு தர்புகா சிவா நேம் தான் இருந்துச்சு. அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன், மீட் பண்ணோம். அவர் இன்னும் ரொம்ப பிக்கி, அதனால தான் அவர் நிறைய படங்கள் பண்ணுறதில்ல. அப்போ அவர் வந்து லைனாக கேட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு. நான் ஒரு ஹாப்பியாக வரதுக்குள்ளே சொல்லிட்டாரு, இல்லை நான் இன்ட்ரெஸ்டிங் சொன்னதுனால நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் பவுண்ட் படிக்கணும், படிச்சுட்டு ஓகேனா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ பவுண்ட் அனுப்பிட்டு ஒரு 4-5 டேஸ் வெயிட் பண்ணோம். தென் ஹி செட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, வி கேன் டூ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் வந்து தர்புகா சிவா வந்தார். சினிமாவோட அவரோட ரோல் மிஸ் வந்து சொல்லி ஆகணும். நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ராஜா பட்டாச்சார்ஜின்னு சொல்லிட்டு. நான் இங்கே நிறைய பேர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, நாடக பொண்ணு, அதோட டிஓபியுமே அவர் தான். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே அவர் தான் பண்ணியிருக்கணும். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கோ ப்ரொடியூசரே டிஓபி அப்படின்றதுனால அவர் தான் சொன்னார் நான் பண்ணுறேன்னாரு. ஸோ சீனியர் சினிமாட்டோகிராஃபர்ன்றதுனால எல்லாம் நோ சொல்ல முடியல. ஸோ இந்த படம் டிசைட் பண்ண உடனே நான் அவர் அவைலபிலிட்டி செக் பண்ணேன். ஏன்னா அதுக்குள்ள அவர் பிஸி ஆகிட்டார், பிரேமா காதல், இடியட் இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டேன். ஸோ நான் கால் பண்ணி சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம மீட் பண்ணலான்னு மீட் பண்ணோம். அந்த மூமெண்ட்லேருந்து வந்து அவர் இந்த ப்ராஜெக்ட் வந்தார். நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ரீட்டைன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சித்தார்த் தான். ஏன்னா எடிட்டர் எனக்கும் சித்தார்த்துக்கு வந்து சிங்க் அப்படி இருக்கும், சண்டையும் அப்படி இருக்கும், பர்சனலாக ஒன்றும் கிடையாது. அது இதுவாக வச்சுட்டு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன். அவர் சித்தார்த் எப்பயுமே வந்து ஒரு பிபியோடவே தான் இருப்பார், கூட இருப்பார், டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் வந்து ஐயோ ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னு வந்து பேசுவார். பட் எல்லாமே வந்து அவர் படத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவார். அப்புறம் நான் என்னோட பாயிண்ட் என்னன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி தான் அவரோட ட்ராவலுமே இருந்தது. ஏன்னா என்னோட படங்களில் நான் ரைட்டிங்லேயே வந்து எடிட்டிங் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் புதுசாக உள்ளே வந்து அது என்னோட வேவ்லென்த்துக்கு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நான் நினச்சிருக்கேன். ஸோ அப்போது நம்மளோட பெரிய ஒரு எடிட்டர்கிட்ட போகலாம், பட் அது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு இவர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் என்னன்னா ப்ரோ கண்டிப்பாக இந்த படத்தை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக அவர் வந்தார்.
பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க, வந்து எடிட்டிங் பார்த்து இது ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க, எடிட்டிங் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ எங்களோட அந்த அந்த கூட்டணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. தென் டான்ஸ் மாஸ்டர் பாபி ஆண்டனி மாஸ்டர், அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக தான் சும்மா ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பேசிகிட்டு இருந்தோம், சும்மா செக் பண்ணலாம் அது மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப நாள் பார்க்கல அவரோட இந்த மைனா சாங்லாம் வந்து செம்ம ஹிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது மீட் பண்ணலாம் மாஸ்டர்னா மீட் பண்ணோம். மாஸ்டர் இந்த மாதிரி தான் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆனால் இவ்வளோ நாள் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். எல்லாம் டென்ஷனாக தான் சொல்லுவாங்க, ப்ரோ என்ன இப்படி இருக்குது இவ்வளோ தான் கொடுப்பேன்றீங்களா, எல்லாம் மாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஐ திங்க் சாங் தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம் அந்த படத்தில். பட் நான் என்ன கேட்டனோ அந்த டிமாண்ட் வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் மாஸ்டர். தென் ஸ்டண்ட் வந்து டான் அசோக்னு ஒன்று பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா வந்து இதில் கிஷன் வந்து